நான் நினைச்சே பார்க்கல வயசு தீபாவளிக்கு வந்துச்சு. என் லைஃப்ல தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம் சின்ன வயசுல இருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது, அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்போ தீபாவளிங்கிறது சும்மா கடந்து வர கவிதை கூட நான் எழுதியிருப்பேன் சென்னையில் இருந்த புதுசில். ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தை போல, மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் தீபாவளி நான் கொண்டாட போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றி. நேரம் ஆச்சு எனக்கு தெரியும். ஏற்கனவே என் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு, என்ன ஈவெண்ட் நடத்தினாலும் 12 மணிக்கு மேலே ஆக்கிடுவான்னு சொல்லி. அது காரணம் வந்து விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை நல்லா சிறப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். இந்த மாதிரியும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எமோஷனலாக உண்மையாக பேசக்கூடிய ஆட்கள். சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸுக்கு நன்றி. நிறைய விஷயம் என்னோட ஆர்டிஸ்ட் என்னோட டீம் பற்றி நான் எல்லா தூரம் கடைசியாக பேசுவோம், டைம் இருக்காதுன்னு சொல்லி அதனால தான் அந்த ஏவி பண்ணோம். அந்த ஏவியில் வந்து நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன். இப்போ அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அதனால் என்னோட எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் அந்த படத்தை பற்றியும் அந்த படத்துக்குள்ள விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு பேசிடலாம் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இவங்க பேசாத விஷயத்தை நான் பேசினா தான் உங்களுக்கு பிடிக்குன்னு தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த மேடையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். இந்த படத்தின் முழு காரணம், இந்த படம் உருவாகிறதுக்கு, இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மணத்தி கணேசன் அப்படிங்கிற என்னோட அண்ணன் தான். சின்ன வயசுல என்னோட ஹீரோ நான் கபடி வெறி பிடிச்சு அடையும் போது அவர் பெயர் கேட்டு ஓடியிருக்கேன். அவர் போஸ்டர் பேரில் ஒட்டியிருக்கேன், செலுத்துல அவர் பேரை எழுதியிருக்கேன். பின்னாடி ஒரு காலத்துல நான் வளர்ந்து வந்து படம் எடுத்து அவர் வாழ்க்கையை நான் அவர் நியூஸ் பேரை வச்சு படம் எடுப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட போய் சந்திச்சேன். சந்திக்கும் போது அண்ணன் மேடைக்கு பேசணும். இந்த படத்தின் பைசனோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது 2 பேர் என்னன்னு வரல. இதான் கதை, பைசனோட கதை. தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கிளம்பி வந்து உழைப்பாளையும் திறமையாலும் நேர்மையாலும் பெரும் போராட்டங்களுக்கு இடையில வெற்றி பெற்ற நிறைய இளைஞர்களோட கதை. அது 2 பேர் ஆரம்பிக்கும். இதுதான் பைசனோட கதை. இந்த நேரத்துல புரியல எனக்கு ஒன்னா என்ன சொல்றாங்க, ரொம்ப எமோஷனலா. நான் அங்கிருந்து கிளம்பி வந்து இதெல்லாம் என்னோட கதை சொல்லிட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். இப்போ பைசன்ல நிறைய இளைஞர்களோட கதை சொல்லியிருக்கேன். அது முதல் காரணம் அண்ணன் கணேசன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் அவர்கிட்ட கேட்டேன், இதோட கதையை மூலமா வச்சுக்கிட்டு நான் நம்ம ஊருக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஸ்டைல, என்னோட அரசியல் பார்வையில, என்னோட புரிதல்ல இந்த கதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கேட்டேன். அவர் நீ பண்ணால் கரெக்டாக தான் சொல்லுவேன், என்ன தேவைன்னு தான் சொல்லுவேன், அதனால நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரு. என்னை நம்பி அவரோட கபடியையும் அவரோட உழைப்பையும் அவரோட வெற்றியும் கொடுத்தாரு. முழுக்க அந்த படத்துல அவரோட கபடியையும் வெற்றியும் உழைப்பையும் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் என் கூடவே வந்து முழுக்க துறவையும் சரி, மொத்த கபடி டீமையும் சரி, இந்த கபடியை முழுக்க உருவாக்குறதுக்கு அண்ணன் தான் காரணம். எனக்கு கிரவுண்ட் போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்து கொடுத்தாரு. நிச்சயமா அண்ணன் எதை சொல்றது, அவர் இல்லை அப்படின்னா இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. அதான் மெயின் ரீசன். ஒரு பெரிய தூணாக இருந்து என் கூடவே வந்து பண்ணாரு. ஆனா அவருக்கு என்ன கதை பண்ணிட்டு இருக்கேன் தெரியாது. நம்ம கபடியை என்ன படம் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியும். ஏன்னா முழு நம்பிக்கை வச்சாரு. இந்த படத்தோட வெற்றி, இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்க, ரஞ்சித்தனா பார்த்தாரு, என்னோட டைரக்டர் பார்த்தாரு, என்னோட நண்பர்கள் பார்த்தாங்க, என்னோட அசிஸ்டன்ஸ் பார்த்தாங்க. இவங்க எல்லாரும் நீ படம் பார்த்து முடிச்ச உடனே பயங்கரமா ஒரு சக்சஸ் ஃபீல் கொடுத்து ஹக் பண்ணிட்டு போனாங்க. பட் அந்த படத்தை இவர் பார்த்துட்டு நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுதான் என்னோட பெரிய வெற்றியா நான் பார்த்தாங்க. அந்த இரவு 2 பேரும் நாங்கள் 2 பேரும் தனியா இருந்து அந்த முழு இரவையும் கொண்டாடணும். அந்த இரவில அந்த படம் வெற்றி அடைந்த படமா நான் கூட ஆரம்பிச்சேன். அது மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு மழை நாளில் எனக்கு எல்லாமே மிஸ்ஸிங் பண்ணீங்க. அந்த நாள்ல இருந்து இந்த பயணம் தொடங்குது. அன்னையிலேருந்து அந்த நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அது தனித்தனி போயிட்டு இருந்துச்சு. அது என்ன சொல்றது,
எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு, குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ற மாதிரி ஏதோ வெளியில பைசன் பண்ணிட்டேன். பைசன் நான் ஸ்டார்ட் சொன்னேன், இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாத படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சந்தேகமும் பயமா இருக்கு. நான் பட்ஜெட் இஷ்யூனா படத்துல நான் படத்தை அப்போ என்ன சொன்னாங்க, டே இந்த படம் இப்ப பண்ண போறேன், இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம், இந்த படம் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் செய்யறோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிதான் காத்தமான ஒரு படம் தான் கொடுக்கணும். எப்பவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளவு தெரியல, ரஞ்சித் ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலயும் அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில எடுத்ததுதான் பைசன். அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு, மற்றவங்களோட எல்லாத்தையும் பத்தி எனக்கு பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்கு, ஒரு இன்டர்வியூஸ் இருக்கு. ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். அதை பத்தி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்ல நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கிளம்பி வந்துட்டேன். நான் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்ப திரும்பி பார்த்தா, இப்ப என்னை பார்க்கும்போதுலாம் என்ன உங்க ஊர் எப்படி இருக்கு, உங்க ஊர் எப்படி கேட்பாங்க. இங்கிருந்து திருநெல்வேலியை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும். எனக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருவோம், வீட்டில் அனுப்புவோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி, இது எப்படி சேஞ்ச் பண்றது, இது என்ன, இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிட்டே இருக்கும். அதுக்கு நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளவு பெரிய ஒரு போர் சூழல் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பத்தியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் வனத்தி கணேசன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம நம்மளோட கிராஃப்ட், நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம பிளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாம போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்கு. இந்த கதை உண்மையாவே என் லைஃப்ல என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். என் ஊரை பத்தி இவ்வளவு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், இவ்வளவு புகழ் அடைஞ்சதுக்கு அப்புறம், இவ்வளவு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோட மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான், என்னோட அதிகபட்ச என்ன சொல்றது, இந்த உச்சபட்ச எமோஷனல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளவு பேர் ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனலை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்காக அவன் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்றேன். 17 அப்படிங்கிறது எனக்கு வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட, படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்டா, இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் வாழ்க்கை சூழல் தான். இது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பண்ண படம் பைசன். நிச்சயமா அந்த வேலையை செய்யணும்னு உறுதியா நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசன்ல வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனல் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கு அதை கடத்தினேன். அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறது கதையை பத்தி கிடையாது, என் ஊரை பத்தி, என் நிலத்தை பத்தி, இங்க இருக்க சிக்கலை பத்தி, இங்க எப்படி. ஏன்னா நாங்க இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும். லால் சார் நீ பாப்பாரு, அமீர் சார், பசுபதி சார் என்ன மாதிரி அப்படிம்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும் போது பதில் சொல்ல முடியாத பார்வையோட நான் இருப்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலா கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க என்கிட்ட கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பைசன் திரைப்படம். இந்த படம் அதை செய்யும்னு உறுதியா நம்புவேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியா முதல்ல தைரியமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா படங்களுமே, என்னோட எல்லா படங்களும் எப்படி இருக்கும்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்த நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட
கவலையை, சமூகம் சார்ந்தினோட கவலையை, என் ஊர் சார்ந்தினோட கவலையை, என் மக்கள் சார்ந்தினோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே, ஒட்டுமொத்த மக்களுக்கு பற்றின கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அவ்வளோதான் பைசன் பற்றி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அதிர்வை உண்டாக்கும். அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லைன்னா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும். கடைசி அவங்க சொல்லியிருக்கேன். நான் மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்றது, அஞ்சு சொல்லுவாரு, என்னடா அங்கேயே போய் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவனுக்கு ஏண்டா அதே சிலுங்கி தான், அதே சட்டை தான், மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பானுங்க. எல்லாரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு, இந்த படம் ஏன் எடுக்கிறான்னு சொல்லி. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் என்னோட பிரச்சனையை, என்னோட ப்ரெஷரை, என்னோட கோபத்தை இந்த எல்லா மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன். நிறைய வேலை பார்த்தேன். உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த உடல் உழைப்பு போடும்போது நமக்கு ஒன்று கோபம் ஆகும்ல, அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு. அந்த கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேயோ இருந்து வந்த, வெளி ஸ்டேட்லேருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ், ஏன்னா இப்போ அவங்க வேறு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மேட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில், அதுவும் மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டு கொடுத்தது அது எதுவுமே மறக்க முடியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம். நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சுதந்திரமாக எடுக்க அனுமதிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு நன்றி. ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இந்த அரசியல் புரிதலாக எனக்கு அவராக உருவாக்குனாரு. இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா என்னோட பெரிய பலம் அவர் தான். அவர் சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு. ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பெரிய பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்தடா அப்படின்னாரு. கர்ணன் பண்ணும்போது என்னடா பெரிய தாண்டி போல இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார். வாழை பண்ணும்போது எப்படியோ பெஸ்ட் படத்தை எடுத்துட்ட அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் இதுதான்டா அப்படின்னாரு. இப்படி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே. நான் எடுக்கிற படம், நான் எடுக்கிற விஷயம் எதுவாவோ கலெக்ட் ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தோண வேண்டியது, நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும். அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயமும், அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் சுத்தமாக இல்லை. அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும், ரஞ்சித் அண்ணா, மற்றபடி எல்லாரும், அப்ளாஸ் இந்த டீம், இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்ட்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சக்ஸஸ் பீட் மாதிரி எடுத்துலான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அந்த மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணது. ஏன்னா இவங்க எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அப்போ நான் ஏதாவது வெறுமனை இவங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. அதுக்கான காரணம் நேரத்தாக ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக வீடு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. அதனால் இது வாங்க முடியாத, இது கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. லால் சார் ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே இருந்துச்சு, எல்லாருமே மாரியை லவ் பண்ணாங்க. மாரியை லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த படத்தில் எல்லாரும் வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். புதுசாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும்ல, நம்மளை யாராவது லவ் பண்ணால் நம்ம ஓவராக உரிமை எடுத்துக்குவோம், அவங்ககிட்ட ஓவராக சண்டை போடுவோம், ஓவராக ஏதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதுக்காக சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா, இது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. ஓகே, அதனால் எல்லாத்துக்குமே நன்றி. 17 ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன். அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் நினச்சியே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வரும்னு. என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம், சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது. அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது.
அப்போ தீபாவளிங்கிறது சும்மா கடந்து வர ஒரு கவிதை கூட நான் எழுதியிருப்பேன் சென்னையில் இருந்த புதுசில். ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தை போல, மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் தீபாவளி நான் கொண்டாட போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போவேன். என்னோட குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களுக்கு, என் நம்முடைய எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி. ப்ளஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அதனால வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க, போயிட்டு எல்லாரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். என்னை ரொம்ப நம்புறீங்க, என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப நம்புறீங்க. என்னோட மீடியா வந்து தொடர்ந்து என்னை ரொம்ப நம்புதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.